நாகை நகராட்சி பகுதியில் சமீப நாட்களாக நெகிழி பைகள் பயன்பாடு பெருகி வருகிறது. இதனால் நகரின் பல இடங்களில் நெகிழி பைகள் கிடப்பதை பார்க்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகை நகராட்சி நெகிழி இல்லாத நகராட்சி என பெயரெடுக்கும் வகையிலும், மக்கள் நலன் மற்றும் சுகாதாரம் பாதுகாக்கப்படவும் நகராட்சி பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகள், உணவகங்கள், டீ கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடை, பூக்கடை வைத்திருப்பவர்கள் நெகிழி பைகள் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்குமாறும், நெகிழி பைகளை விற்போர் அதனை நிறுத்துமாறும் நாகை நகராட்சி ஆணையர் திரு ஏகராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். நாகை நகராட்சி பகுதியில் சமீப காலமாக உணவகங்கள், காய்கறி கடைகள், பழக்கடைகள் மற்றும் மளிகை கடைகளில் நெகிழி பைகளின் பயன்பாடு மிக அதிக அளவில் இருப்பதை காண முடிகிறது. இந்த நெகிழி பைகளின் பயன்பாடினால் பொதுமக்கள் ஆங்காங்கே இந்த நெகிழி பைகளை வீசிவிடுவதால் அந்த நெகிழி பைகள் மழைக்காலத்தில் கால்வாய்களில் அடைத்து கொண்டு நீர் போக்குவரத்தை தடை செய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணமாகிறது. உணவுப் பைகளில் உணவகங்களில் கொடுக்கப்படுகிற சாம்பார், சட்னி, உணவுப் பொருட்களை அப்படியே ரோட்டில் வீசிவிடுவதால் அவைகளை மாடுகள் தின்று உயிரிழப்பு ஏற்படுகிறது. அநேக இடங்களில் மாடுகள் இருந்து கிடக்கிறதை அதிகமாக காண முடிகிறது. எனவே பொதுமக்களும் வியாபாரிகளும், குறிப்பாக உணவகங்கள் நடத்துகிறவர்கள் நெகிழி பைகளில் உணவுகளை பார்சல் செய்து கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுவதுடன், காய்கறி பழக்கடைகளிலும் நெகிழி பைகளை தவிர்ப்பது இந்த நகராட்சிக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நலம் பயப்பதாக இருக்கும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெகிழி பைகளை மழைக்காலங்களில் தெருக்களிலே இருக்கிறதுனாலே இதை எடுக்கிற பணியாளர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். சாம்பார், சட்னி போன்ற பைகளில் எடுத்து அதை கையாள்வது என்பது மிகவும் ஒரு அபாயகரமானதும் சகிக்க முடியாத ஒரு தொழிலுமாக இருப்பதனால பணியாளர்கள் இதில் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே பொதுமக்களும் வியாபாரிகளும் நெகிழி பைகளை வெகுமளவு குறைக்கவும் தவிர்க்கவும் முயற்சி செய்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரும் நாட்களில் நெகிழி பைகள் பயன்பாட்டை தவிர்க்கும் வண்ணமாக கடைகளில் ஆய்வு செய்யப்பட உள்ளது. ஆய்வின் போது நெகிழி பைகள் பயன்படுத்துவதோ, நெகிழி பைகள் விற்பதோ, நெகிழி பைகளில் பொருட்களை கொடுப்பதோ நகராட்சி பணியாளர்களால், அலுவலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டால் திடக்கழிவு மேலாண்மை சட்டத்தின்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படியும் அப்படி பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அபராதமும் விதிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக பெய்த கனமழையால் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வேதனையில் ஆழ்ந்த விவசாயிகள் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முடிகொண்டநல்லூர் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேளாண்மை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி, மயிலாடுதுறை மாவட்ட சிறப்பு அதிகாரி லலிதா தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது பாதிப்புகள் குறித்து அவர்கள் விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். பயிர்கள் நீரில் மூழ்கியதால் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கீழ்வேலூர் அடுத்துள்ள பட்டமங்கலம், இலுப்பூர் சத்திரம், தேவூர், கூத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களை சேதமாக்கும் எலிகளை பிடிக்க விவசாயிகள் எலிகளின் வலையில் புகையை விட்டு எலி உள்ள இடங்களை வெட்டி எலி பிடிக்கும் முறையை கையாண்டு வருகின்றனர். இந்த முறை விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதென விவசாயிகள் தெரிவித்தனர்.
நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.